மகர ராசி நேயர்களுக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? உங்களுக்கு குடும்ப பாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல ராகு வர்றதுனால திருமண வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். ஏற்கனவே 7.5 பீரியடில் 7.5 வருஷம் படாத பாடுபட்டீங்க. மழை விட்டுது, தூவனம் விடல, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் சனீஸ்வரர் மாறினாலும் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு வந்து சேர்றதுனால மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக தொழில் செய்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இடமாற்றம் வந்தால் ஒத்துங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ இதுக்கு எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது சார், நான் போகட்டுமா, அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னா தாராளமாக போங்க. ஆனால் நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது, நீதி சொல்கிறது, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் பேசுறது அப்படிங்கிறத வாயை கட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒன்றும் பண்ணாது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பக்தி யாத்திரை போகிறீங்க. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகள் போகும், மன நிம்மதி வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எதிர்பார்த்த உங்களுக்கு சில பண வரவுகள் நிச்சயமாக வரும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அமானுஷ்யமான தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. மனோ பயத்தையும் மனோ கிளேச்சத்தையும் விடுங்க. நான் எப்படித்தான் வாழ போகிறேன் சார், எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நான் ஜெயிக்கணும் இல்லையா, எப்போ தான் நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறத இப்போ யோசிக்காதீங்க. இறைவன் வந்து கண்ணு திறந்தால் ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். உங்களது பொறுமையும் நிதானம்தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான் இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வீடு மனை வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை படிங்க. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன், இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சார், லேண்ட் ஓனர் வந்து பணம் ஆசையே இல்லை, என் மேலே அப்படியே கொடுத்துட்டாரு, தயவு செஞ்சு லீகல் ஏர்லாம் கையெழுத்து போடுறாங்களா, அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத 1 முறைக்கு 2 முறை பார்த்துங்க. அதே மாதிரி லீகல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் அட்வொகேட் பார்ப்பார். அட்வொகேட் அந்த ஸ்பாட் போய் விசிட் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு தீர விசாரிச்சுட்டு ப்ரெசன்ட் பொசிஷன் யார்கிட்ட இருக்குது, இல்லீகலாக யாருன்னா என்ட்ரி போட்டிருக்காங்களா, இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை வாங்குங்க. நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். மழை விட்டது, தூவானம் விடல. மகர ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் நிறைய முறை எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.